ஹே காய்ஸ், எனக்கு எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஒருத்தர் கால் பண்ணி ஆத்தூர் வரைக்கும் போய்க்கலாம் அப்படின்னாரு. சரிங்கண்ணா வாங்க நான் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கார் எடுத்துகிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு அப்படி நம்ம தம்மம்பட்டி ஃபஸ்ட்டு வந்தாச்சு. தம்மம்பட்டி வந்துட்டு என்ன பண்ணலான்னோன்னா, நம்ம உள்ள செந்தாரப்பட்டி வெளியே உள்ளே விட்டு போகலான்றப்போ வேணாம் நம்ம மல்லிகரை போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக மல்லிகரை வண்டியை விட்டாச்சு. அப்படி என்ன ஆச்சுன்னா, எதனால் ஒரு விஷயம் பண்ணால் ஒரு பர்பஸ் வழியாக தனியாக பர்சனல் வழியாக போகலாம்டா அப்படின்னு சொன்னார். சரி வாங்கினா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வழியாக அரசனத்தை வந்தாச்சு. அரசனத்தை தாண்டினா தான் மல்லிகைக்கரை போய் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் மல்லிகைக்கரை ஒரு வழியாக வந்தாச்சு. சரி மல்லிகைக்கரை வந்தோன்னா சாப்பிட்லான்ட்டு ஹோட்டலில் தேடிட்டு இருந்தோம். ஸோ அப்படின்றப்போ ஹோட்டல் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் கடைசியாக பார்த்தா மயில் உணவுன்ட்டு ஒரு உணவு இருந்துச்சு. சரி எங்கள் ஆம்பியன்ஸில் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. சரி உள்ளே போயிட்டேன்னாச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காரும்போது சாப்பாடு முடிஞ்சுட்டாங்க, மீல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி வேணான்னு சொல்லிட்டு சரி அப்படியே ஆத்தூர் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆத்தூர் கிளம்பிச்சு கார் எடுத்துகிட்டு. ஒரு வழியாக ஆத்தூரை நோக்கி பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நாங்கள் போகும்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு 2:30 தான் இருக்கும். ஸோ அதனால் சாப்பிட முடியல. அப்புறம் ஒரு வழியாக பெட்ரோல் போட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு வந்து பாலம், ஆத்தூருக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு வந்து அந்த பாலம் இப்போ வேலையாகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அண்டர் பிரிட்ஜ் வழியாக நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு அண்டர் பிரிட்ஜ் வழியாக விட்டுட்டு ஒரு வழியாக நம்ம வந்து ஆத்தூர் என்ட்ரு ஆயாச்சு. ஃபைனலி ஆத்தூர் வந்தாச்சு நம்ம. சரி ஆத்தூரில் வந்து என்ன பண்ணோன்னா, ஆத்தூரில் வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டார். சரி அங்கேருந்து நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஆத்தூரை ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். சரி ஒரு வழியாக சரி வேணாம் நம்ம வந்த வழியிலே போவேணா, சரி நம்ம கெங்கவழி போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வழியாக கெங்கவழியும் வந்தாச்சு. நான் இடையில வந்து நான் வீடியோ போடல. சரி வழியாக கெங்கவழி ரீச் ஆகியாச்சு. கெங்கவழி வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஹோட்டல் ஒன்று இருக்குது, திருமலை வெங்கடாஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. அந்த ஹோட்டல் வந்து மீல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். சரி அங்கே வந்து உட்காந்துட்டு இலையை போட்டு அங்கே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அங்கே சாப்பிடலாம் இருக்குன்றப்ப மீல்ஸ் இருந்துச்சு, பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 மணி வரைக்கும் மீல்ஸ் இருக்குன்னு தான் அண்ணன் சொன்னாங்க. ஸோ நல்லா அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நான் வந்து அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலி மோர் வாங்கிட்டேன். அங்கேருந்து சாப்பிட்டு நம்ம ஊருக்கு பார்த்து கிளம்பியாச்சு. ஒரு வழியாக ஊருக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். பாய்.